the Indian government says manual scavenging is completely abolished by 2009, but it is not true. TAMS, Tamil Nadu Adi Andhra Arundhatiya Mahasabha, a people's movement, was initiated and facilitated by Janodayam in the year 2000. The mission of Janodayam was completed through initiating TAMS, brought the Adi Andhras associations under one banner. Adi Andhras are the lowest subsection of scheduled caste, poorest of the poor due to their illiteracy, low economic conditions, and they are politically powerless and socially backward people. The Adi Andhras are living in 132 slums of Chennai and in around neighboring municipality areas. நான் வந்து 1969 இந்த துப்புரவு பணிக்காக வேலையாக நியமிக்கப்பட்டேன். 10 ஆண்டுகளாக தினக்கூலியாக டெய்லி 2 ரூபாய் சம்பளம் அப்படின்ட்டு 10 வருஷம் வேலை செஞ்சேன். பொம்பளை லட்டினாக இருந்தாலும் ஆம்பளை லட்டினாக இருந்தாலும் தண்ணி வராது. தண்ணிக்காக குழாயில் நின்று குழாயில் எடுத்துன்னு போய் கழுவணும். இங்கேயும் தண்ணி கிடையாது. பம்பில் வந்தால் பம்பில் அடித்து தான் கக்கூஸ் கழுவணும். இதனால் எனக்கு உடம்பு சரியில்லாத நான் டிபி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனேன். அப்போ கூட எந்த இதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட்டு கிடையாது. கப்பலுக்கு குப்பை வேலை செஞ்சுருந்தேன். காலில் அடிபட்டது. காலில் அடிபட்ட பிறகும் திரும்பி நீ பாத்ரூம் கழுவிதான் போகணும் அப்படின்ட்டு திரும்பி இங்கே புதிய பூபதி நகர் என்ற ஊரில் நம்மளை திரும்பி வேலைக்கு நியமித்தாங்க. இப்போது நான் கழிவறை கழுவுறேன். பசங்க பீப்பெல்லாம் எடுக்கணும். பெரியவங்கோ முதல் கொண்டு ஆண்கள் முதல் கொண்டு லேடிஸு ஜென்ஸு எல்லாம் குழாயில் தண்ணி பிடிச்சின்னு போய் தான் கழுவணும். தண்ணி வசதி கிடையாது. ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. ஆனால் இப்போ நான் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். நான் இந்த 32 வருஷத்தில் நான் இந்த கழிவறை தான் கழுவி கொண்டிருந்தேன். இந்த கழிவறையினால் என் பசங்களுக்கோ எங்களுக்கோ எந்த முன்னேற்றம் கிடையாது. எங்கள் பசங்க நான் செய்கிற வேலைக்காக எங்கள் சம்பளமே அவங்களுக்கு பத்ததில்லை. அவங்க படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்த பிறகு படிப்பு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேங்கில் இங்கே லோன் கேட்டால் கூட நாங்கள் தரோம் அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இது வரல எதுவும் கிடைக்கல ஐயா. இந்த செய்கிற ஒரே இந்த அசுத்தம் ஒரே வாசனை அடிக்குது. டாய்லெட்டில் கூட அவ்வளோ வாசனை இல்லை. இந்த குழந்தைங்க அசுத்தம் பண்ணுறது தான் ஒரே வாசனை. ஒரே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. நோய் நொடி வந்தால் கையில் வேறு காசு இல்லாமல் போகுது. அப்பப்போ ஜுரம் இந்த மலேரியா காய்ச்சல் பூச்சி எல்லாம் குத்தி அப்படி உள்ளே போகுது. ஒரு நேரத்தில் உள்ள டைனேஜ் உள்ளே இறங்கணும்னா அந்த தண்ணி உள்ளே இறங்கிட்டு அந்த காதில் உள்ளே போய் 3 நாள் 4 நாளைக்கு அப்படியே உடம்பு சரியாமல் ஃபீவராக அது எல்லாமே இந்தமாரி கை கட்டாயிடும். அது எந்த எப்படி கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போனாலும் எங்கள் காசு போட்டு தான் இது பண்ணணும். ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும். கவர்மெண்ட்டில் பார்க்கணும். தண்ணி எல்லாமே நல்லாவே இருக்குது. நீங்க வந்து நல்லா நம்ம வீடு மாதிரி பயன்படுத்தலாம். அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் கவர்மெண்டே கட்ட சொல்லியிருக்கு. நீங்க யாரு கட்டியிருக்கீங்க? கட்டுறீங்களா? ஒரு வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் மானியம் எல்லாம் சமுதாய கலவரம் வந்துடும். ஆமா, எங்களால இருக்க முடியாது. Since we were mainly working with the conservancy workers, I thought we should think differently. Now, how to think differently? As at first, we should make them realize what they are doing is degrading. See, often the word used regarding conservancy workers or scavengers is shameful, dehumanizing, humiliating.
But at the same time, what they do is they make the people internalize this shame, humiliation, and so on. So they themselves are ashamed of doing this job. Now therefore, so we entered into the slums and the work site and so on. Now, should we continue with the same work? There's a dry Latin business and there's open lavatory and roadside and all these things. It is, first and foremost, it is filthy, and the filth causes so much of diseases, starting with tuberculosis, asthma, liver infections, skin disease, and all these things are there. So we should make the people become aware of this demeaning work and demeaning environment and the disease which it produces. So therefore, first level was more of conscientization. இவங்க இங்கே ஊருக்காரங்க சொன்னாலும் கட்டுப்பட மாட்டாங்க. கம்சனர் எழுத்தாசுர வரைக்கும் சொல்லிட்டாங்க. வெளியே இருக்காதங்கம்மா சீன்றவன்னு கேட்டுட்டாங்க. அப்போ இருந்து இந்த சனங்க திருந்த மாட்டாங்க. என்ன செய்ய? இல்லை, திரும்பி உங்களை யார் கூட சொன்னது? எங்கள் மேஸ்திரி தான் சொல்கிறாரா? சொல்ல மாட்டாங்க, நான் தான் கேட்பேன். இப்படி ஆளுங்க வர்றது போகுது இல்லை, எப்படி எத்தனை நாளைக்கு? நானும் ஒரு நாளைக்கு எங்கிட்ட அசல் வேலைக்கு போகிறேன்னு மத்தியான கூட ஓடிடுவேன். இன்றைக்கி என்னமோ அங்கே போகிறேன்னு வந்து நின்றுருக்கேன். இல்லைன்னா இதை 4 நாளைக்கு 5 நாளைக்கு போட்டுருவேன். அந்த வண்டி கூட ஒடிஞ்சு 3000 ரூபா என் கையிலேருந்து போட்டேன். என் கையில் இருந்து முன்ச நகராட்சியில் கொடுக்கல. இவ்வளோ தூரம் குப்பை அள்ளி வெளியே போடணும். தெருவுக்கு 2 வண்டி உழுகுது சாக்கடை குப்பையோட. என்ன செய்ய முடியும்? இப்போ பார்த்தா பாரு, நின்னா நின்னுங்க. என்ன செய்யணும்? வட்டிக்கு வைங்க. அந்த வண்டி 3000 ரூபா செலவு பண்ணி என் சொந்த செலவு. We, Tamil Nadu Adi Andhra Arundhati Mahasabha and Federation of Conservancy Workers in Tamil Nadu wants to share the plight of manual scavengers and conservancy workers to the world. Despite the act on abolition of manual scavengers, still we have many of our brothers and sisters involved in the inhuman practices of manual scavengers. Very often it is reported that our fellows are entering into the manholes. We do not want to this continue. We want to expose this into the world. இங்கே வந்து ஆச்சு 19 வருஷம் வேலை செய்கிறேன். பெருசாக இதில் 20 அடி 5 அடி அதில் இறங்கணும்னு வச்சுக்கோ, கேஸ் அப்படியே இருக்கும். கம்பி போட்டு அழிச்சி கிழிச்சி எடுக்கிறது தான். ஒரு 10 அடி 8 அடி 20 அடி 5 அடி அதில் தான் கேஸ். அதில் வந்து ஒரு 5 வருஷம் திறக்காத இருக்கிறாங்க பார். அதில் காளாம பூத்த போல் இருக்கும், சாம்பல் போல் நிறமாக இருக்கும். அப்போ தான் இறங்க சொல்ல ஆனோம். அதில் திறமைக்காரவங்க சீக்கிரம் ஏறிவிடும். அது இல்லைன்னா வச்சுக்க அப்படியே போக வேண்டாம். அப்படி ஃபஸ்ட்டு இறங்கி கம்பி தள்ளலாம். 20 கம்பி தள்ளினேன். 20 கம்பி தள்ளிட்டு அதில் வாங்க சொல்ல அழிச்சி வாங்க சொல்ல அந்த தண்ணி ப்ரெஷர் அடிக்க சொல்ல உள்ளே இருந்த மாதிரி கேஸ் அடிச்சுது. அப்படியே மழை வீழ்ந்துட்டேன். வீழ்ந்து கேமிஸில் தூக்கி போட்டாங்க. இங்கே வீழ்ந்ததே தெரியாது எனக்கு. கீழே விழுந்து டோரில் கேஸ் அடிச்சது தெரியாது. அதெல்லாம் மக்களை பார்த்து எங்கள் தொழிலாளிங்களாக சேர்ந்து என்னை தூக்கி போய் கேஎம்ஸில் போட்டாங்க. கேஎம்ஸில் தூக்கி போய் போட்டு அப்புறம் தேராது இந்த கேஸுன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டை தூக்கி போனாங்க. ராயப்பேட்டில் தூக்கி போய் தான் நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் என்னோட நினைவே வந்தது. அதுலேருந்து வேலை அப்புறம் ஒரு மாதம் அப்படியே லெவலுக்கு கொடுத்தாங்க. வீட்டில் வந்து வேலை செஞ்சு நிற்கிறேன். இது வந்து இங்கே 18 வருஷமாக இங்கே இருக்கேன். வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ இங்கே அசோநகரில் இருந்தேன் ஒரு 30 வருஷமாக. அப்புறம் வீடு வாங்கி அங்கே போயிட்டேன். வாங்கின்னு இப்போ அங்கேருந்து வரேன். கேஸ்னால் அந்த சாம்பலை நிறமாக பூத்துருக்கும். அதான் கேஸ். இல்லை ஒரு பழுப்பு கொடுக்குறாங்களா, அது அப்படியே ஒட்டிக்கிட்டி இருக்குது. அது போட்டு வருஷம் அந்த ப்ரெஷருக்கு வந்துடும். அது கேஸை திறக்காத ஒரு 20 வருஷமாக திறக்காத ஒரு இருந்தோம்னா வச்சுக்கோ, அந்த கேஸு சாம்பல் நேரமாக பூத்துரும். பூத்தோன்னா உள்ளே போனோன்னா மூசி திணறும். மூசி திணறா உசாரக்கிறவங்க ஏறிடுவாங்க, உசாரில்லாதவங்க அப்படியே மட்டை ஆகிடுவாங்க. அது நரம்பு சளிச்சு அப்படியே தூக்கிடும். அப்படியே கண் எரிசல் பயங்கர எரிசல் கொடுக்கும்.
இப்போ அதெல்லாம் கொஞ்சம் 10 அடி 5 அடிக்கு மேலே கொண்டு தான் கேஸு ஒரு உறுப்பு. ஏன்னா இதில் வந்து திறந்துனே இருந்தோம்னா கொஞ்சம் தெரியாது, அந்த ஆள் போயினே இருக்கும். இது திறக்காத அப்படியே தார் போட்டு மூடிடுறாங்கல்ல, அந்த மூடாப்பில் அப்படியே கட்டிக்கும். அது திறந்த உடனே இறங்கிடுவாங்க. உடனே தண்ணிக்குள்ளே கேஸ் உண்டு. தண்ணிக்குள்ளே ஒரு 10 அடி 15 அடிக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே போனோம்னா அந்த கேஸ் இருக்கும். சகல சமுதம் வரும், துணி வரும், புடவை வரும், பிளேடு வரும், பாட்டில் வரும். The health matters related to the scavengers, they inhale certain gases that come out of this sewage. Adula mainly we think about hydrogen sulfide, methane, ammonia and carbon monoxide. These are highly harmful to the health. When they inhale, sometimes it affects the blood, it affects the lungs, and it can affect the immunity system. So many things can affect. And respiratory, lungs to lungs, pata, you have the allergy, asthma, and sometimes they can get tuberculosis, and also rarely they can get even cancers because of these all infections. They can get lung cancers. Skin problems, sometimes they get this contact dermatitis. They get all kinds of allergies and dermatitis. Because they bend down and work with all kinds of weights there, they have higher incidence of spine problems and deformities of the backbone. This has been recorded in the science and the literature also. Come to the infections, we all know about hepatitis which causes jaundice. That comes through this drainage water. Secondly, leptospirosis, that is also waterborne infection that comes through water. Then amoebiasis, you all know amoebiasis, typhoid, cholera, then worm infections, these hookworms and pinworms, they are come very commonly through this sewerage. And finally, there is recently they found another bacteria called H. pylori. This is supposed to produce gastric ulcers and cancers in the stomach. So these are so many infections that are related to the sewerage workers. Then come to the special hazards of the hospital drainage system. If they work with any drainage that is coming from the hospitals, they have what is called biohazardous material, that is certain chemicals that come from the hospital, certain radiations that come from the hospital, and sharp weapons like syringes and broken needles, they can harm. If they are not careful, while collecting these things, they can harm the people who are handling this biohazardous material. அதாவது இப்போ வந்து ஒரு 6 மாதமாக வந்து எங்களுக்கு வந்து இறங்கக்கூடாதுன்னு சட்டம். மிஷின் வந்தால் கூட அது வரும், அது முடியாத அளவுக்கு நாங்கள் இறங்கி தான் பார்க்கணும். The struggle to put an end to the practices of manual scavengers continues throughout the country. In Tamil Nadu, we have Scavengers Welfare Board, but it does not have sufficient funds and the committee is not represented by the scavengers. There is also a High Court order in Tamil Nadu banning the entry into manhole. 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு கூப்பிட்டு போனாங்க. செப்டிக் டேங்க் வண்டி கூப்பிட்டு போனாங்க. வேண்டான்னு சொல்ல அந்த ஆள் வண்டியில் கூட்டிகிட்டு போய் சென்னை கிளப்பில் 12 மணிக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் வந்ததுங்க. ஃபோன் வந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் ரூமில் தான் கிடந்தாங்க. யாருமே வரவே இல்லைங்க, அவங்க ஓனரெல்லாம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதை பார்த்துட்டு கலெக்டரெல்லாம் வந்து நிவாரணி தரோம், கவர்மெண்ட்டில் வேலை போட்டு தர்றோம், உங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எந்த முடிவும் இல்லைங்க. நாங்கள் அலையாத இடமே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வந்தது தான் எங்களுக்கு சாப்பாடு. என் குழந்தையில வச்சுட்டு நான் இன்றைக்கி அனாதையாட்டு உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் எல்லாமே பார்ப்பாரு, கொடுப்பாரு. எனக்கு கொண்டு போட்டாலும் 6 மாதம் விழுந்துட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியாது, காலையில் 4:30 மணிக்கு 5 மணிக்கு எனக்கு தகவல் கிடைக்குது, போன 3:30 மணிக்கு ஆஸ்பத்திரியில் இருக்குது.
போன 3:30 மணிக்கு ஆஸ்பத்திரியிலே எனக்கு தகவல் கிடைச்சது வேறு 4:30 மணிக்கு தான். பெத்த மனுஷன் எப்படி இருக்கு, இவனுங்கெல்லாம் ரோட்டில் தூக்கி போனதை வீசின மாதிரி வீசி நம்ம பையனு சொல்லி நாங்கள் வெடி காத்துட்டு இருந்தோங்க. பையனை காணுங்க, என்னத்துக்கு இருந்தா என்னாச்சுன்னால எங்களுக்கு தெரியாதுங்க. தெரியாமல் இருந்துட்டு சரி பக்கத்து வீட்டு ஒரு அம்மா வந்ததுங்க. அங்கேருந்து என் வந்து கதவு பொத்து தட்டினாங்க நைட். என்னங்க பாட்டி இந்நேரத்துக்கு தட்டுறீங்க, என்ன இந்நேரத்துக்கு என்னங்க பாட்டி? ஐயோ பையனு இந்த மாதிரி அசோக்கு இறந்துட்டானாம்மா, அசோக்கு பசங்கள்லாம் இறந்துட்டாங்களா, 3 பசங்க இறந்துட்டாங்களாம்மா, இந்த மாதிரி ஆயிட்டாங்களாம்மா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படி சொன்னோம், ஐயோ நாங்கள் வெடியே நாங்கள் பையனை காணுமுன்னு இருந்துமே, இந்த மாதிரி உங்களை காணுமுன்னு இருந்தோம், ஒருத்தருமே ஒன்றுமே சொல்லலையே, எங்கள் பையன் வேலைக்கு போயிருக்கான்னு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் நாங்கள்லாம் பதறி அடிச்சுட்டு இங்கே அழுதுட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா பாடி இதில் கிடக்குது. ஐயோ எனக்கு பார்த்து இந்த மாதிரி என் பையனை பண்ணிட்டாங்களே. என் பையன் சாயந்தரம் தான் குளிச்சுட்டு துண்ணூறு வச்சுட்டு பேண்ட் சட்டை போட்டு உட்காந்துட்டு இருந்தானே, என் பையனுக்கு கொண்டு போய் இப்போ மாதிரி சாகடிச்சிட்டாங்களே. The irony is that the dependents are still struggling to get the compensation. Government is not ready to accept the accidents. The state is not taking the death as a serious violation of court order and human laws. The results, the dependents are left without proper compensation. ஒரு வீடு தான், அதில் 10 பேர் 5 பேர் 6 பேர் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும். கரண்ட்டு பிரச்சனை ரொம்ப கஷ்டம். தண்ணி வந்து வீடில் தண்ணி வந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீடெல்லாம் தண்ணி வந்துடுச்சுன்னா வீட்டு ரொப்போ வந்துடுது. ஒரு கொஞ்சம் மழை பெஞ்சா கூட வீட்டு உள்ள முட்டிக்கால் தண்ணி வந்து நிற்கிது. பேர் குப்பமாங்க, எங்கள் வீட்டுக்காரன் பேர் செல்லாங்க. என்னாச்சம்மா சொல்லுங்க, ஃபுல்லாக சொல்லுங்க. வீட்டுக்காரர் எனக்கு சொல்லுங்க. வீட்டுக்காரனுங்க செல்லாங்க, என் பேர் குப்பமாங்க. உங்கள் வீட்டுக்காரர் முனிசிபாலிட்டியில் வேலை செஞ்சாருங்களா? எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சாருங்க? சின்ன வயசுலேருந்து செஞ்சாருங்க. அப்புறம் 30 வயசுல 40 வயசு இறந்துட்டாருங்க. அப்பா வேலையில் இருக்கிறது. வேலையில் இருக்கும்போதே இறந்துட்டாருங்களா? பணம்லாம் வாங்கினீங்களா? பணம் வாங்கலீங்க. எந்த உதவி இல்லாமல் ரோட்டில் இருக்கீங்க? ஆமாங்க, ரோட்லேயே இருந்து அப்புறமா இங்கே இருக்கிறவங்க உங்கள் பத்தைகளை பாரு அவ எதை இத்தனை சோறு. என் பேர் நாகமலங்க. உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இருக்குது. அப்படியே முடியாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். கார்பரேஷனில் வேலை செய்யும். கார்பரேஷனில் வேலை செய்கிற போக முடியல. கொஞ்சம் 30 வருஷமாக கார்பரேஷனில் வேலை செய்யும். 30 வருஷம் முடிச்சாச்சு. இப்போவும் வேலையில் தான் இருக்கா? இப்போ வேலையில் தான். என்னுடைய பேர் வந்து வீரமுத்து. எங்கள் சித்தப்பா வந்து துப்புரவு தொழிலாளி. நான் தாட்கோ மூலமாக ஒரு கோர்ஸுன்னு சொல்லி அப்ளை பண்ண சொன்னாங்க. நாங்கள் போனோம், ஃபனா இன்ஸ்டியூட்டில் போய் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதோடு சரி, வேறு எதுவுமே நாங்கள் பண்ணலை. நான் ஜாயின் பண்ணதோடு சரி, வேறு எந்த கோர்ஸும் நான் எடுக்கல, ட்ரைனிங் எதுவும் எடுக்கல. ஆனால் என்னுடைய பேரில் வந்து 35,000 வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும். India supposed to be, now we are developing country, but still about 1.2 million scavenge workers are supposed to be working in the country. They are supposed to maintain our environment clean while ruining their health. This is the essential point. Government of India, realizing this, has passed an act in 1993 saying that the dry latrines are illegal. That is the essence of the act. But pity is that still most of the rural and suburban areas, still they are carrying only dry latrine phenomena. 1995, the Government of India has formed a national commission for Safai Karmacharis. They have been doing a lot of homework in various states, but they are not able to make any headway. In the last 10 years, if you see the statistics, there has been no major progress in any of these districts, any of the states, because of the efforts taken by this National Commission. This is because the local governments are not willing to apply their mind seriously on this issue.
So I filed a contempt of court petition, and through this I was able to get a 14-member committee formed under the supervision of the Madras High Court, which involved various stakeholders who can make a difference to improving the current situation. And this contempt of court petition has been going on for the past 2 years with slow improvements in the ground reality. There has been considerable improvement, but it is not sufficient. So one part of the argument was to amend the existing 1993 Manual Scavenging and Dry Littering Prohibition Act. And in that we were saying that the new forms of manual scavenging is not covered under that because it covers only the dry littering and open defecation aspect. So court took that into consideration. They sent notice to the Urban Housing Ministry to propose an amendment to the existing act through the parliament. The state government also agreed to pass a resolution in the assembly accepting for an amendment and send the resolution to the parliament for suitable amendment. And this has been going on. There were the housing ministry did not give satisfactory reply in the affidavit, so the court has now last 2 months back they have condemned the attitude of the central government and said that if such an amendment is not brought about before 22nd of August, they will be forced to bring in the high officials from the PMO, from the Home, as well as from the Law and Justice Department. So this was a stringent action taken by the High Court, which has now prompted the Union government to bring about an amendment. The entire development paradigm or the development approach of the Indian government or Indian state is only to cater to the needs of the 15% where the majority population are made to serve the rest. To work for the superpower is to work for the Dalits of the Dalits, who are forced to do this job generation after generations with all their limitations of vulnerability, poverty, dependency and caste domination. Unless this is done in a serious way, unless the state really takes the effort seriously with all its legislations, all its focus, the cry for the conservancy workers, cry for justice in this country will be a false one. Making a community to do this job of removing human faces with their bare hands is a crime by the state on these people. It's a crime against humanity. Unless otherwise there is a political will by the rulers to make things change and to make these people to ascertain themselves as human beings, as the rightful citizens of this country, to demand and to have a fair share of this wealth of this country. Unless this is done, the superpower dream of India is a false one. In the name of the rehabilitation, the people who have been generation after generation who have been involved in the manual scavenging, rehabilitation with a simple package of 10,000 or 2,000 or 5,000 or an alternative job will not help them to come out of their lost humanity, lost human dignity. The cry for freedom and cry for justice have started, and we have to go ahead demanding the government to give what is our fair share, demanding our rights, demanding our dignity. Unless the entire India joins together to remove it, the cry for justice will be a far reaching dream.